வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவின் தலைமையை கைப்பற்ற முடிவு எடுத்த சசிகலா திடீர் திருப்பம், அதிர்ச்சியில் இபிஎஸ். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் அதிமுகவில் அடுத்தடுத்து அணிகள் பிரிந்து மோதல்களாக முட்டி மோதி பிரிந்து சிதைந்து கொடுக்கும் அதிமுகவில் அடுத்ததாக இபிஎஸ் தலைமையில் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களும் சந்தித்திருந்தது. ஆனால் ஒரு தேர்தலில் கூட அதிமுக பெரும்பான்மையை இபிஎஸ் தலைமையில் வெற்றி பெறவில்லை என்று யதார்த்தமாக பொதுமக்களும் தொண்டர்களும் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த ஒரு வேளையில், அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யம் அதிமுகவில் அசைக்க முடியாத கட்சிகள் இருந்தது அதிமுக. ஏனென்றால் பெரும் விதத்தில் பல கட்சிகள் எதிர்த்து போட்டியிட்டாலும் அதிமுக பெரும்பான்மையை தொட்டு வரலாறு காலாத வாக்குகளையும் பெற்றிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அதை ஒட்டுமொத்தமாக காலி செய்து விட்டார்கள் இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என்று இவர்களுடைய தலைமை பிரச்சனைக்காக. மேலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டி எழுப்பிய சாம்ராஜ்யமும் சிறப்பாக வழிநடத்தி அதிமுகவுக்கு பெரும்பான்மையை தொட்டு வைத்த நம்முடைய ஜெயலலிதா அவர்களுடைய ஒரு பெரும்பான்மையை உடைத்தெறிந்து விட்டார்கள். இதன் பிறகு மீண்டும் கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். நடந்தது நடந்து போகிவிட்டது. மீண்டும் நடக்க போவதை நாம் பார்க்கலாம். பிரிந்திருக்கும் நம் உறவுகளை ஒன்றிணைத்து அதிமுகவை பலப்படுத்துவோம். அப்பொழுதுதான் அனைத்தும் நம்மளால் மாற்ற முடியும், பெரும்பான்மையை நாம் தொட முடியும் என்று நம்மளுடைய பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களும் பெரும் விதத்தில் இபிஎஸ் அவர்களையும் இணைக்க பலவிதமான முடிவுகளையும் கையில் எடுத்து அது ஒரு பக்கம் நடத்தியும் வருகிறாராம் சசிகலா அவர்கள். காரணம் என்னவென்றால் 2026 தேர்தல் வரக்கூடுகிறது. அந்த ஒரு தேர்தலில் புதிய கட்சிகளுக்கு நாம் வழியை விடக்கூடாது. நாம் பெரும்பான்மையை எடுக்க வேண்டும். அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். அனைத்தும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தால்தான் நாம் மீண்டும் முதல்வர் பதவியை தட்டி எறிய முடியும் என்று கூறியிருக்கிறாராம் சசிகலா அவர்கள். அதனால் தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை அனைவரையும் பார்த்திங்கன்னா ஒன்றிணைத்து அதிமுகவை இபிஎஸ்க்கு இடம் பார்த்திங்கன்னா கையில் பார்த்திங்கன்னா எடுத்து அனைவர் கையிலும் பார்த்திங்கன்னா தலைமையை ஒப்படைக்க பலவிதமான முயற்சிகளையும் எடுத்து வருகிறார்களாம். அதில் முன்னோடியாக இந்த ஒரு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுகவில் பல மாற்றங்கள் ஏற்படும் என்று சசிகலா அவர்கள் கூறியிருந்தார். முக்கியமாக எடப்பாடியை திருந்தி விடுவார் என்பதையும் சசிகலா அவர்கள் கூறியிருக்கும் நிலைமையில் தற்பொழுது அதிமுகவில் அடுத்ததாக என்ன நடக்கப் போகிறது, இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு பிறகு, அதாவது ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பில் தான் அதிமுகவின் கடைகோடி தொண்டர்கள் இருந்து கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் இன்னும் ஒரே வருடங்கள் இருக்கிறது 2024 சட்டமன்ற தேர்தலுக்கு. அந்த ஒரு தேர்தலுக்கு அனைத்தும் தயாரானால் மட்டுமே அதிமுக வெற்றியின் பாதையை சென்றடையும். இல்லை இதே நிலைமை தொடர்ந்து நீடித்து கொண்டே போனால் தோல்வி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்று ஒரு பக்கம் அரசியல் நிபுணர்கள் சொல்லி கொண்டிருக்கும் இந்த ஒரு வேளையில் அதனை சரி செய்யதான் நம்முடைய விகே சசிகலா அவர்கள் களமிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதனால் பலவிதமான குழப்பங்களும் சிக்கல்களும் மோதல்களும் இருந்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வைத்து கொண்டு நாம் வெற்றிக்காக போராட வேண்டும் என்பதற்காக சசிகலா அவர்கள் அரசியல் களத்தில் குதித்து பரபரப்பை கிளப்பியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற விறுவிப்புகளும் பரபரப்புகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் நாம் அனைத்தையும் பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் கொடுத்து வைங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடுற அரசியல் காணொலிகளாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம் மக்களே.